சாக போறவனுக்கு வாயில பால் ஊத்த வருவியாம்பார். அது மாதிரி வந்திருக்கிற நரேந்திர மோடியின் முகத்திரையை கிழிக்க போகின்ற நாள் தான் ஏப்ரல் 19ஆம் தேதி. என் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அமைத்த இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் என் அருமை தம்பி நவாஸ்கனி ஏனி சின்னத்துல 4.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி அடைய போறாரு. ஒரு பிரதமர் சொன்ன பொய்ய பூரா கலெக்ஷன் பண்ணி ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க பாரு, மோடி சொன்ன பொய்கள். பாருங்க பத்திரிகைக்காரங்க நல்லா எடுங்க. மோடி சொன்ன பொய்கள்னு ஒரு புத்தகம் முழுதும் பொய்யா போட்டிருக்காங்கன்னா, இவ்வளவு பொய் சொன்ன நரேந்திர மோடி இனிமேலும் இந்தியாவில் நீடிக்க கூடாது. எந்த பிரதமரும் செய்யாத ஒரு கூல கும்பிடு. இங்க பாருங்க எப்படி கும்பிடு பாருங்க. ஜனவரி மாசம் வந்து கும்பிட்டாரு, திருச்சியில கும்பிடுது. இப்ப நான் கும்பிட்டேன்னா வேனுக்கு அடியில போயிருவேன் நான். அது மாதிரி கும்பிட்டு இருக்காருயா. யார வேணாலும் நம்பலாம். இந்த கூல கும்பிடு போடுறேன் பாரு, அவனை மட்டும் நம்பவே கூடாது. இப்ப கணவன் மனைவி எவ்வளவு பேர் குடும்பத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இந்தாடி ஒரு காப்பி போடுறீ அப்படின்னா, என்ன காப்பி? சும்மா காப்பி காப்பி காப்பி. பொழுது போடலாம் உனக்கு காப்பி தான் போட தரேன் அப்படின்னு கோட வந்து காப்பி போட்டு கொடுப்பா ஒருத்தி. அது ஒரு வகை. ஒருத்தர் அப்படியே கையை அப்படி காட்டுறாரு, அவர் வீட்டுல அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் காப்பி. நீயோ நீ நம்ம குடும்பத்துல நடக்கிறத அப்படியே சொல்றாரு. இன்னொரு வீட்டுல காப்பி ஆக்குறாரு ஒருத்தர், இந்தடி காப்பியா குடுறீ. என்னடி சொல்ற, காப்பியா போடுறீ அப்படின்னு 1/4 மணி நேரம் கழிச்சு போட்டு வரோம். 3வது வகை ஒரு பொம்பளை இருக்கு, காப்பியை போட்டு வாடியே அப்படின்னு. காப்பியா போடுறீ. மாமா காப்பியா மாமா, உசுரையே உனக்கு தர்றேன் மாமா, நீதான் மாமா எனக்கு எல்லாம். காலில் விழுந்து 100 தடவை ஆசீர்வாதம். குங்குமம் வச்சு விடுங்க மாமா, விபதி வச்சு விடுங்க மாமா, ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா, உங்களை விட்டா எனக்கு வேற யாரு மாமா அப்படின்னு அழுதுட்டு காப்பி போட்டு கொடுக்காம வெளியே போயிட்டேன். இது வேற யாரும் இல்ல, நரேந்திர மோடி தான். பூரா வாயிலேயே ரவல்லாம ஒரு உப்மா கிண்ண ஒரு பிரதமர். இப்படிதான் ஒரு நாதஸ்வர கச்சேரி நடந்துட்டு இருந்துச்சு. ஒருத்தன் ஊதிக்கிட்டு இருக்கேன் அருமையா, கூட ஒருத்தன் உட்காந்து பெரிய மாலை தப்ப கொண்டு வந்தாங்கல்ல, அது மாதிரி ஒரு மாலையை எல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து அப்படியே அந்த நாதஸ்வரம் ஊதினவர் நமக்கு தான் போட போறாங்கன்னு எந்திரிச்சு போடுப்பா போடுப்பா போடுப்பான்னு அந்த பக்கத்துல ஒத்து ஊதிக்கிட்டு இருந்தான் பாத்தீங்கன்னா, அவனுக்கு போட்டு விட்டாங்க. ஏன்டா அவனுக்கு போட்ட? அதுக்கு அவன் சொல்றேன், அண்ணே நீ பிபிய வாயிலிருந்து எடுத்துட்டு ஊதிக்கிட்டு இருந்தனே, அவரு தானே 6 மணிக்கு வாயில வச்சவரு 9 மணி வரைக்கும் வாயிலிருந்து எடுக்கவே இல்லை. இது யாரு? எடப்பாடி பழனிசாமி தான். 4 வருஷம் மோடிக்கு ஜால்ரா போட்டுவிட்டு இப்ப மோடியை எதிர்க்க போற மாதிரி ஒரு புல்டாக் நாடகத்தை போட்டு கொண்டிருக்கிறார். போன இடத்துல நாங்க பேசும் பொழுது ஒரு வேல் கம்பை கொண்டு வந்து என் கையில கொடுத்து அதை நவாஸ்கனி கிட்ட கொடுக்க சொன்னாங்க. என்ன ஒரு ஒற்றுமை பாருங்க. முருகனுடைய ஆயுதம் வேல் கம்பு, அதை வாங்கினது லியோனிங்கிற கிறிஸ்தவன், அதை பெற்றுக்கொண்டது நவாஸ்கனி என்ற இஸ்லாமிய. உண்மையிலே ஒரு வேல் கம்ப நாங்க 3 பேரும் கையில அப்படி தூக்கி பிடிச்சோம் பாத்தீங்களா. இந்த ஒற்றுமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும். மத வெறியை தூண்டுகின்ற பாஜகவினுடைய முகத்திரையை கிழிக்கணும். 4 வருஷம் பாஜகவுக்கு சிங்சா போட்டுக்கிட்டு இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இந்திய குடியுரிமை சட்டத்தை ஏன் ஆதரிச்சீங்கன்னு கேட்டதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னாரு, கூட்டணி தர்மத்தை காப்பாத்துறதுக்கு தான் அதை நாங்க ஆதரிச்சோம். இப்ப ஏங்க மோடியை எதுக்குறீங்க? அது எங்க கட்சிக்காரங்கெல்லாம் சொன்னாங்க, அதனால இப்ப எதுக்குறேன். ஃபீஸ் சார். மா எதுக்கு வளையல் கழறீங்க? இல்ல மேடம், பிள்ளை சம்பளமே 15,000 தான். இதுல ஹாஸ்டல் ஃபீஸ் எப்படி? மா இங்க வாங்க. இது தோழி ஹாஸ்டல். நம்மள மாதிரி ஒர்க்கிங் விமனுக்காக நம்ம அரசால உருவாக்கப்பட்ட இடம். அப்ப ஃபீஸ் மேடம்? இது போதும். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் எனக்கு இல்ல. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வாக்கு என்ன சேகரிக்கிறது சேர்த்து ஜூன் மாசம் 5ஆம் தேதி MP அவர் ஆக போறார். அதை உறுதிப்படுத்துற கூட்டம் தான்.
உண்மையிலே ரொம்ப அருமையான ஒரு பகுதியில இவ்வளவு பெரிய கூட்டம். ஊர் பேரை கேட்டோன்னே எனக்கு கை கால்லாம் நடுங்கிருச்சு. யமனேஸ்வரம். எல்லாருக்கிட்டையும் அவர் கடைசியா வந்து சேர்வார். அவர்கிட்ட இருந்து மட்டும் யாரும் தப்பிக்கவே முடியாது. அதனால யமனேஸ்வரம் அப்படின்ற ஊரை கேள்விப்பட்டோன்னே இந்த ஊர்ல இருந்து நான் பேசுற பிரச்சாரம் பாரத ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு யமனாக இருந்து இந்த தேர்தலை முடிவு கட்ட போகின்ற இடம் இந்த யமனேஸ்வரம் தான். காரணம் இங்க இருக்கிற நம்ம சகோதர சகோதரிகள் எல்லாரையும் பார்க்கிறேன். உண்மையிலேயே நான் சினிமாவில் இது பட்டிமன்றத்துல நிறைய பாட்டு பாடுவேன். போன தடவை கூட பாடுங்க பாடுங்கன்னாங்க. 2 பாட்டு நான் பாடினேன். ஏன்னா பாட்டோட பட்டிமன்றம் பேசி அந்த பட்டிமன்றத்தை மாத்தினது நாங்க தான். உதாரணத்துக்கு நான் பாடணும்னு நினைச்சா எவ்வளவு பாட்டு வேணாலும் பாடலாம். உண்மையிலேயே தமிழ் திரைப்பட வரலாற்றில் இப்படி ஒரு குரல் ஒரு மனிதனால் உலகம் முழுவதையும் வெற்றி காட்ட முடியும் அப்படின்னு ஏழிசை மன்னனாக இருந்த TM சௌந்தரராஜன் என்ற அற்புதமான ஒரு கலைஞன். அவருடைய பாட்டை நீங்க பாருங்க. என்னப்பா எந்த பேச்சு பேசுறவங்களுக்கும் பாட்டு பாடுவார். தூத்துக்குடிக்காரங்க பாடுற மாதிரி லவ் பண்றதுக்கு பாட்டு. முத்துக்குளிக்க வாரியலா முச்சையடக்க வாரியலா சங்கு வழி போமா ஏலா ஏலா அம்மனுக்கும் சொந்தம் இல்லையோ. தூத்துக்குடிக்காரங்க மாதிரியே பாடுவார். அதே மாதிரி ஐயருங்க பாடுறதுக்கு ஒரு பாட்டு. அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேளா அவ ஆத்துக்காரர் கொஞ்சிறத கேட்டேளா. அப்படியே ஐயர் பாடுற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி நரிக்குறவ சகோதரர்களுக்கு பாட்டு பாடுங்கன்னா அதுக்கும் பாடுவார். குரத்தி வாடி எங்குப்பி கூட்டத்திலே நீ பிறந்த தப்பி. இங்கிலீஷ் பாட்டு பாட சொன்னாலும் பாடுவார். ஈனாமீனா டீகா ஜெய் ஜாமானிகா ஈனாமீனா டீகா டீகா ஜெய் ஜாமானிகா நீகா மகனக மகனக சொன்னாலே சந்தோஷம். சோக பாட்டு பாட சொன்னா அழுதுருவாங்க எல்லாரும். மயக்கம் எனது தாயகம் மௌனம் எனது தாய்மொழி. எம்புட்டு பாட்டு வேணாலும் தொடர்ந்து பாடிக்கிட்டே இருக்கலாம். ஒரு தடவை TM சௌந்தரராஜன் ஐயாவுக்கு பாம்பேல ஒரு பாராட்டு விழா கொடுத்தாங்க. அந்த விழாவுக்கு என்னுடைய பட்டிமன்றம் ஐயா TM சௌந்தரராஜன் அந்த மேடையில உட்கார்ந்து இருந்தார். அவருடைய பாட்டுல என்ன தலைப்பு கொடுத்திருந்தாங்க தெரியுமா? TMS பாடல்களில் மக்கள் ரசித்தது MGR பாடல்களா சிவாஜி பாடல்களா? நான் நடுவர். என்ன நிலைமைக்கு ஆளாயிருப்பேன். MGR பாட்டை பாடினா MGR ரசிகர்கள் பூரா கை தட்டான். MGR பாட்டு பாடுறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான். எம்ஜிஆருடைய காதல் பாட்டு பாடுறேன். தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன். சிவாஜி கணேசன் பாட்டை பாடினா அவங்க ரசிகர்கள் கை தட்டாங்க. சிவாஜி கணேசன் பாட்டு பாடுறேன். காதல் பாட்டு. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே அப்படின்ட்டு சிவாஜி கணேசன் பாட்டு. இன்னொரு பாட்டு பாடுறேன். கண்ணெதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினாள் இரண்டு மனம் வேண்டும். பயங்கரமா கைத்தட்டான். எங்கிட்ட தீர்ப்பு சொன்னாலே முடிஞ்சோன்னா என்னைய புளிஞ்சிருவாங்க போல இருக்கு. அதனால எப்படா தீர்ப்பு சொல்றதுன்னு ஒரு ஐடியா பண்ணி என்ன சொன்னேன் தெரியுமா? TM சௌந்தரராஜன் அவர்கள்ட்ட நான் ஒரு தடவை பேட்டி கேட்டேன். எந்த மதத்து பாட்டை பாட சொன்னாலும் அந்த மதத்துக்காரங்க மாதிரியே பாடுறீங்களே எப்படிங்கய்யா? முருகன் பாட்டு பாட சொன்னா முருகன் மேல பக்தி இல்லாதவங்க கூட முருகன் கோயிலுக்கு போயிடுவாங்க. அப்படி பாடுவார். அழகின்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகின்ற சொல்லுக்கு முருகா சுடராக வந்த வேல் முருகா கொடும் சூரனை போரிலே வென்ற வேல் முருகா கனிக்காக மனம் நொந்த முருகா ஞான பழத்திற்கு பழமான செல்வமே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா. சன் 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 சன். மன்னானாலும் திருச்செந்தூரில் மன்னாவே கலப்புவார் பாட்டு.
கிறிஸ்துவ பாட்டு ஒரு சில படங்கள்ல பாடுவாரு. கிறிஸ்துவ பாதிரியார் மாதிரி எடப்பாடி பழனிசாமி மாதிரி இப்படி ஒத்துக்குதிட்டு இருக்காரு. கிறிஸ்துவ பாதிரியார்கள் கூட அப்படி பாட மாட்டாங்க, அப்படி பாடுவார். தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள். ஓ லார்ட் pardon me. உமது மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதைக்கு சென்று விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. கிறிஸ்தவன் அப்படியே கையெடுத்து குப்புறேன் அந்த குரலை பார்த்து. இஸ்லாமியர்களுடைய பாட்டு பாவ மன்னிப்புல பாடியிருப்பாரு. எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். அப்ப ஐயாட்ட கேட்டேன், 3 மாதத்து பாட்டை எப்படிங்கய்யா இப்படி பாடுறீங்கன்னா அவர் சொன்னாரு, நான் விபூதி போட்டு குங்குமம் வச்ச ஒரு இந்துவா இருந்தாலும் கிறிஸ்துவ பாட்டை பாட சொல்றப்ப நான் அந்த இயேசுவை உள்வாங்கி கொண்டு நான் பாடுவேன். அதனாலதான் அந்த பாட்டு அவ்வளவு சிறப்பா இருக்கு. இஸ்லாமியர்களுடைய பாட்டை பாட சொல்லும் போது அந்த இஸ்லாமிய கடவுளை நினைச்சுக்கிட்டே நான் பாடுவேன்னு சொல்லி ஒரு இந்துவா இருந்த TM சௌந்தரராஜன் 3 மதத்தாலும் நேசிக்கப்பட்ட ஒரு கலைஞனா இருக்காருன்னா அதுதாயா இந்தியாங்கிற நாடு. இந்த நாட்டுல அந்த மத வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையோடு வாழ்கின்ற நாடு. போன மீட்டிங்ல போன இடத்துல நாங்க பேசும் பொழுது ஒரு வேல் கம்பை கொண்டு வந்து என் கையில கொடுத்து அதை நவாஸ் கனிகிட்ட கொடுக்க சொன்னாங்க. என்ன ஒரு ஒற்றுமை பாருங்க. முருகனுடைய ஆயுதம் வேல் கம்பு, அதை வாங்கினது லியோனிங்கிற கிறிஸ்தவன், அதை பெற்றுக்கொண்டது நவாஸ் கனி என்ற இஸ்லாமியர். உண்மையிலே ஒரு வேல் கம்ப நாங்க 3 பேரும் கையில அப்படி தூக்கி பிடிச்சோம் பாத்தீங்களா. இந்த ஒற்றுமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும். மத வெறியை தூண்டுகின்ற பாஜகவினுடைய முகத்திரையை கிழிக்கணும். 4 வருஷம் பாஜகவுக்கு சிங்சா போட்டுக்கிட்டு இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இந்திய குடியுரிமை சட்டத்தை ஏன் ஆதரிச்சீங்கன்னு கேட்டதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னாரு, கூட்டணி தர்மத்தை காப்பாத்துறதுக்கு தான் அதை நாங்க ஆதரிச்சோம். இப்ப ஏங்க மோடியை எதுக்குறீங்க? அது எங்க கட்சிக்காரங்கள்லாம் சொன்னாங்க, அதனால இப்ப எதுக்குறேன். நாளைக்கு எலெக்ஷன் முடிஞ்சோன்னா யாரங்க ஆதரிப்பீங்கன்னா எல்லாரும் சொன்னாங்க எங்கேயும் ஆதரிக்காம தனியா அப்படியே தங்காஞ்சியா போயான்னு தனியா போய் ஜெயில போய் உட்கார போறாரு. எந்த திசையில் போவதென்று தெரியாமல் போய் கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர் பாத்தீங்கன்னா 4 வருஷம் பாஜகவுக்கு சங்சா அடிச்சாரு. இப்பயும் பாஜகவோட கள்ள கூட்டணி வச்சிருக்காருன்னு என்னுடைய தளபதி MK ஸ்டாலின் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. இப்படிதான் ஒரு நாதஸ்வர கச்சேரி நடந்துட்டு இருந்துச்சு. ஒருத்தன் ஊதிக்கிட்டு இருக்கேன் அருமையா, கூட ஒருத்தன் உட்காந்து பெரிய மாலை கொண்டு வந்தாங்கல்ல, அது மாதிரி ஒரு மாலையை எல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. தூக்கிட்டு வந்து அப்படியே அந்த நாதஸ்வரம் ஊதுனவர் நமக்கு தான் போட போறாங்கன்னு எந்திரிச்சு போடுப்பா போடுப்பா போடுப்பான்னு அந்த பக்கத்துல ஒத்து ஊதிக்கிட்டு இருந்தான் பாத்தீங்கன்னா அவனுக்கு போட்டு விட்டாங்க. ஏன்டா அவனுக்கு போட்ட? அதுக்கு அவன் சொல்றேன், அண்ணே நீ பிபிய வாயிலிருந்து எடுத்துட்டு ஊதிக்கிட்டு இருந்தனே, அவரு தானே 6 மணிக்கு வாயில வச்சவரு 9 மணி வரைக்கும் வாயிலிருந்து எடுக்கவே இல்லை. இது யாரு? எடப்பாடி பழனிசாமி தான். 4 வருஷம் மோடிக்கு ஜால்ரா போட்டுவிட்டு இப்ப மோடியை எதிர்க்க போற மாதிரி ஒரு புல்டாக் நாடகத்தை போட்டு கொண்டிருக்கிறார். அதே மாதிரி 10 ஆண்டுகள் தமிழகத்தை வஞ்சித்த நரேந்திர மோடி இப்ப சாக போற நேரத்துல சங்கரா சங்கரா என்று சொல்வதை போல அவசர நேரத்துல இப்ப வந்து சிலிண்டர் விலையை 50 ரூபாய் குறைச்சிருக்காரு. 100 நாள் வேலை திட்டத்துக்கு 10 ரூபாய் சம்பளத்தை உயர்த்தி கொடுத்திருக்காரு. வருஷத்துக்கு 50 ரூபாய் குறைச்சிருந்தா இந்த 10 வருஷத்துல 500 ரூபாய் குறைஞ்சு நேரம் சிலிண்டர் விலை 500 ரூபாயாவே இருந்திருக்கான். ஆனா தேர்தலுக்காக இந்த 50 ரூபாய் குறைச்சிருக்கக்கூடிய சாக போறவனுக்கு வாயில பால் ஊத்த வருவியாம்பார். அது மாதிரி வந்திருக்கிற நரேந்திர மோடியின் முகத்திரையை கிழிக்க போகின்ற நாள் தான் ஏப்ரல் 19ஆம் தேதி. என் தலைவர் தளபதி MK ஸ்டாலின் அமைத்த இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர் என் அருமை தம்பி நவாஸ் கனி ஏனி சின்னத்துல 4.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி அடைய போறாரு.
உண்மையிலே பல தொழில்களை நம்ம எல்லாரும் பார்க்கிறோம். நான் வாத்தியார் வேலை பார்க்கிறேன், அவர் வணிகரா இருக்காரு. ஒவ்வொருத்தரும் அவங்க தொழிலை பார்க்கறீங்க. ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. ஆனால் ஒரு அறிஞன் சொன்னான், செய்யும் தொழிலை சீர்தூக்கி பார்க்கையில் நெய்யும் தொழிலுக்கு நிகரான தொழில் எதுவும் இல்லைன்னு. மனிதனுடைய மானத்தை காப்பாற்றுகின்ற ஆடைகளை நெய்கின்ற நெசவாளர்களுக்கு ஜிஎஸ்டி வரி பட்டு நூலுக்கு வரியை குறைத்து, அந்த வரியை ஜிஎஸ்டி வரியை குறைத்து அறிக்கை விட்டு அதை தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டிருப்பது நமது இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு 3 கோடி ரூபாய் செலவில் ஜவுளி பூங்கா அமைப்பதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் இந்த பரமக்குடியில ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஜவுளி பூங்கா அமைப்பேன் என்று அவருடைய தேர்தல் வாக்குறுதியில கொடுத்திருக்கார். ஆனா நரேந்திர மோடி 2014 வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தார். ராமநாதபுரம் வரைக்கும் தனுஷ்கோடியில இருந்து ராமநாதபுரத்துல இருந்து தனுஷ்கோடி வரைக்கும் ரயில்வே பாதை அமைத்து கொடுப்பான் இந்த நரேந்திர மோடி. ராமேஸ்வரத்தை அமிர்த் சிட்டி உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக மாற்றுவேன். 2 டுபாக்கூர் ஆயிடுச்சு. ராமநாதபுரத்துல அடிக்கல் நாட்டினாரு 2016. எதுக்கு? புகை வண்டி, இது ரயில் பாதை அமைத்து தருவேன். அந்த அவரு நாட்டின அடிக்கல்ல கிளவிய வெத்தலை எச்சிய புளிச்சு துப்பிக்கிட்டு இருக்கு. ரயில்வே பாதையை காணா. இப்படி நிறைவேறாத கோரிக்கைகளை டுபாக்கூர் விட்ட நரேந்திர மோடிக்கு மத்தியில் நாளைக்கு 3 கோடி ரூபாய் செலவில் ஜவுளி பூங்கா அமைப்பது என்றும் ஜிஎஸ்டி வரியை குறைப்பது என்றும் 1 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அனைவருக்கும் இலவச கல்வி வழங்கப்படும் என்று இந்தியா கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கு. அதை விட நீங்க எல்லாரும் பெண்கள்லாம் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு தேர்தல் அறிக்கை. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மகாலட்சுமி திட்டம், வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஒரு பெண்ணுடைய அக்கவுண்ட்ல போடுவோன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு வாக்குறுதியை அளித்திருக்கிறார்கள். நரேந்திர மோடி மாதிரி 15 லட்சம் கொடுக்கிறேன்னு சொல்லி அல்வாவை கிண்டுன்னு கிண்டி வடைய தவிர மற்ற எல்லாத்தையும் சுட்டு கொடுத்தாரு. உண்மையிலே இந்தியாவில் ஜவஹர்லால் நேருல இருந்து கடைசியா நம்ம ராஜீவ் காந்தி வரைக்கும், நரசிம்ம ராவ், மன்மோகன் சிங் வரைக்கும் எத்தனையோ பேர் பிரதமரா இருந்திருக்காங்க. ஆனா ஒரு பிரதமர் சொன்ன பொய்ய பூரா கலெக்ஷன் பண்ணி ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க பாரு, மோடி சொன்ன பொய்கள். பாருங்க, பத்திரிகைக்காரங்க நல்லா எடுங்க. மோடி சொன்ன பொய்கள்னு ஒரு புத்தகம் முழுதும் பொய்யா போட்டிருக்காங்கன்னா, இவ்வளவு பொய் சொன்ன நரேந்திர மோடி இனிமேலும் இந்தியாவில் நீடிக்க கூடாது. மதச்சார்பற்ற ஒரு பிரதமர் தான் இந்தியாவுக்கு வரணும். அந்த பிரதமரை அடையாளம் காட்ட போகிறவர் எங்கள் தங்க தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அதனால ஒவ்வொரு மீட்டிங்லையும் எந்த பிரதமரும் செய்யாத ஒரு கூல கும்பிடு. இங்க பாருங்க எப்படி கும்பிடு பாருங்க. ஜனவரி மாசம் வந்து கும்பிட்டாரு, திருச்சியில கும்பிடுது. இப்ப நான் கும்பிட்டேன்னா வேனுக்கு அடியில போயிருவேன் நான். அது மாதிரி கும்பிட்டு இருக்காருயா. யார வேணாலும் நம்பலாம். இந்த கூல கும்பிடு போடுறேன் பாரு, அவனை மட்டும் நம்பவே கூடாது. இப்ப கணவன் மனைவி எவ்வளவு பேர் குடும்பத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இந்தாடி ஒரு காப்பி போடுறீ அப்படின்னா, என்ன காப்பி? சும்மா காப்பி காப்பி காப்பி. பொழுது போனா உனக்கு காப்பி தான் போட தரேன் அப்படின்னு கோபோட வந்து காப்பி போட்டு கொடுப்பா ஒருத்தி. அது ஒரு வகை. ஒருத்தர் கையை அப்படி காட்டுறாரு, அவர் வீட்டுல அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் காப்பி. ஐயோ, நீ நம்ம குடும்பத்துல நடக்கிறத அப்படியே சொல்றாரு. இன்னொரு வீட்டுல காப்பி ஆக்குறாரு ஒருத்தர், இந்தடி காப்பியா குடுறீ. என்னடி சொல்ற, காப்பியா போடுறீ அப்படின்னு 1/4 மணி நேரம் கழிச்சு போட்டு வரோம். 3வது வகை ஒரு பொம்பளை இருக்கு, காப்பியை போட்டு வாடியே அப்படின்னு. காப்பியா போடுறே மாமா, காப்பியா மாமா, உசுரையே உனக்கு தர்றேன் மாமா, நீதான் மாமா எனக்கு எல்லாம். காலில் விழுந்து 100 தடவை ஆசீர்வாதம். குங்குமம் வச்சு விடுங்க மாமா, விபதி வச்சு விடுங்க மாமா, ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா, உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் மாமா அப்படின்னு அழுதுட்டு காப்பி போட்டு கொடுக்காம வெளியே போயிட்டேன். இது வேற யாரும் இல்லை, நரேந்திர மோடி தான். பூரா வாயிலேயே ரவல்லாம ஒரு உப்மா கிண்ண ஒரு பிரதமர். இனிமேலும் 10 வருஷத்துக்கு மேல அவரை இந்தியாவில் விட்டு வச்சோம்னா நாளைக்கு இந்தியாங்கிற நாடே இன்னைக்கு இருக்காரு. அதே மாதிரி இஸ்லாமியர்களை பாதித்த இந்திய குடியுரிமை சட்டத்தை அமுல்படுத்தி
சிறுபான்மை மக்களின் மீது குரல் வலையை நெரித்த நரேந்திர மோடி. உண்மையிலே இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோருக்குமான ஆட்சியை தருபவர் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின். அவர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் 1800 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. 12 கோயில்கள் புதுப்பிக்கப்பட்டு புதிய கட்டிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. 3 கோயில்கள்ல இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக கல்லூரிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இப்படி இந்து கோயில்கள் எல்லாம் இன்று ஜெகஜோதியாக மக்களின் வழிபாட்டுக்கு உகந்த நில இடங்களாக மாற்றி தந்தவர் தளபதி மு.க. ஸ்டாலின். இந்து, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக ஒரு பிரதமரை தேர்ந்தெடுத்து ஒரு ஜாதி மத வெறியற்ற ஒரு மதச்சார்பற்ற ஒரு பிரதமரை உருவாக்க என் தம்பி நவாஸ் கனியை ஏணி சின்னத்தில் வாக்களித்து 4.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றியடைய செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மக்களின் நம்பிக்கை பெற்ற சின்னம் ஏணி, பெண்களுக்கு படிப்பு தந்த சின்னம் ஏணி, மக்களை ஒற்றுமைப்படுத்தும் சின்னம் ஏணி, டோல்கேட்டை ஒழிக்க போகும் சின்னம் ஏணி, ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய போகும் சின்னம் ஏணி, எல்லோருக்கும் கல்வி தரப்போகும் சின்னம் ஏணி, எல்லோருக்கும் நல்ல வாழ்வு தரப்போகும் சின்னம் ஏணி. அதனால் எல்லோரையும் ஏற்றி விடுகின்ற இந்த ஏணி சின்னத்தை மறவாமல் வாக்களித்து ஜூன் மாதம் 5ஆம் தேதி டிவியில அறிவிப்பாங்க. தேர்தல் முடிவுகள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ் கனி அவர்கள் 4,39,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் 5 பலாச்சுளைகளை வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். மற்றும் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் எங்கே போவதென்று தெரியாமல் எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிலே காபி குடித்துக் கொண்டிருக்கிறார்.